இவங்க மாவு விற்று தொழில் படைச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வருமானமே மாவு விற்கிறது மட்டும்தான். இவர் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். இப்போது இந்த மாவு விற்கிற தொழிலில் அடிபட்டு போச்சு. யாரும் வாங்க வரமாட்டேங்கிறாங்க. அஜித்குமார் திடீர்ப்பாரோ அப்படின்னு நினச்சி இந்த இழப்பீடு எங்கே போய் இவங்களோட இழப்பீடு கேட்குறது? காது சவ்வு ஒருத்தர் பிரவீன்றவருக்கு காது சவ்வு கிழிஞ்சிருக்குது. ஆப்ரேஷன் பண்ணுற நிலைமையில் இருந்தார். அவர் வந்து ஓபி பார்த்துட்டு இப்போது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறார். இன்ன வரைக்கும் வந்து அவர் காதுக்கு பிரச்சனை இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த இழப்பீடுலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சாகணும். மரியாதை கிடைச்சாகணும். யாரெல்லாம் வந்து திருட நினச்சாங்களோ அஜித்குமார் திருடப்படலை அப்படின்றது தான். ஒரு சாவுக்கு பின்னாடியும் அவங்களுக்கான மரியாதை வழங்கப்படணும். ஒருத்தர் இறந்தாலும் கூட அவர் இறந்ததுக்கு பின்னாடியும் கூட அவர் திருடலை அப்படின்ற மரியாதை, அவர் நேர்மையானவர் அப்படின்ற மரியாதை அவருக்கு கொடுக்கப்படணும் அப்படின்றதுக்காகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம். அது சிடிஆர் ரிப்போர்ட் மூலமாகவும் கால் டீட்டெயில்ஸ் மூலமாகவும் யாரெல்லாம் சந்திச்சுக்கிறாங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை சிபிஐ தரப்பு தான் விசாரித்து சொல்லணும். சிபிஐ தரப்பு விசாரித்து சொல்லணும். இதுவரையும் அவங்க பண்ணதில் எங்களுக்கு திருப்தி இருக்குது. ஆனால் இதையும் பண்ணணும்னு நாங்கள் கேட்குறோம். அது மட்டும் இல்லைங்க, அஜித்குமாரோட செல்ஃபோன் எங்கே? எங்களோட முக்கியமான கேள்வி, அஜித்குமாரோடைய செல்ஃபோன் எங்கே? மூன்று காவலர்களோட செல்ஃபோனை வந்து விசாரித்து வாங்கியிருக்கிறாங்க. மற்ற காவலர்களோட செல்ஃபோன் எங்கே? அதில் வீடியோ எடுத்தார். ஒரு காவலர் வந்து அஜித்குமாரை கூட்டிகிட்டு போனதுலேருந்து அவர் எந்தெந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாரோ எல்லா இடத்துலையும் அந்த செல்ஃபோனில் அவரே படம் பிடிச்சிருக்கிறாரு. அப்போ அதை எடுத்தாலே அந்த வீடியோவில் இருக்க ஆதாரங்கள் எல்லாம் மொத்தமாக வெளியில் வந்துடும். எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வைஸாக இன்னும் வந்து கேஸு ஸ்ட்ராங் ஆகும். ஏற்கனவே கேஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, இன்னும் அது ஸ்ட்ராங் ஆகும். அப்போ அதெல்லாம் எங்கே? இவங்களோட செல்ஃபோன் எங்கே? பிரவீன் தானே? பிரவீன் யார்? பிரவீன், அழகு பொண்ணு, அஜித்குமார், இவங்களோட செல்ஃபோன் எங்கே போச்சு? இது ஏன் வந்து பட்டியலில் இல்லை?